ராமன் அகலிகையை கௌதம முனிவரிடம் ஒப்படைத்து விஸ்வாமித்திரருடன் மிதிலையை நோக்கிச் செல்லுதல். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் கருமேக வண்ணன் ராமனின் திருவடி தூசுப்பட்டு கல்லாக கிடந்த அகலிகை தேவியானவள் தனது பழம்பெண் வடிவம் பெற்றாள். அது மட்டுமல்ல, மனம் களங்கமற்றவள் என்று விஸ்வாமித்திர மாமுனிவர் மொழிந்ததும், தவத்தால் உயர்ந்த கௌதம முனிவரும் தனது மனைவியை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட அற்புதமான காட்சியை கண்டோம். அங்கே ஒரு சாபம் நீங்கியது, ஒரு குடும்பம் இணைந்தது, ஒரு தவம் நிறைவுற்றது. இத்தகைய ஒரு புனிதமான தருணத்திற்கு பிறகு கருணையின் வடிவான ராமபிரான் என்ன செய்தார்? வாருங்கள், கம்பர் வரிகளில் அறிவோம். குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன் வலம் கொண்டு ஏத்தி மாசு அரு கற்பின் மிக்க அணங்கினை அவன்கை ஈந்து ஆண்டு அருந்தவனோடும் வாசம் மணம் கிளர் சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார். குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன். அன்பர்களே, ராமபிரான் யார்? எங்கும் நிறைந்த பரம்பொருள், உலகையே ஆளும் சக்கரவர்த்தி திருமகன். ஆனால் அகலிகைக்குச் சாப விமோசனம் அளித்து அவளை கௌதம முனிவருடன் சேர்த்து வைத்த அந்த வள்ளல் ராமன் எத்தகைய பணிவுடன் நடந்து கொண்டான் பாருங்கள். தன்னுடைய தவ வலிமையால் உலகை ஆளும் கௌதம முனிவரின் தாமரை போன்ற திருத்தாள்களை பண்பின் சிகரமாய் விளங்கும் ராமன் சிரம் தாழ்த்தி வணங்கினான். இது எத்தகைய பெருமை! அடியார்க்கு எளியன் அன்பர்க்குரியன் என்ற ராமனின் உயரிய பண்பை இப்பாடலின் முதல் வரியிலேயே கம்பர் எவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துகிறார். வலம் கொண்டு ஏத்தி மாசு அரு கற்பின் மிக்க அணங்கினை அவன்கை ஈந்து, முனிவரை சுற்றி வந்து, அதாவது வலம் வந்து அவரை பலவாறாக போற்றி புகழ்ந்தான் ராமன். பிறகு ஒரு பெரும் கடமையை நிறைவேற்றியதைப் போல மாசு அரு கற்பின் மிக்க அணங்கினை, எந்தவித களங்கமும் அற்ற கற்பு நெறியில் மேம்பட்ட தெய்வப் பெண் போன்ற அகலிகையை தனது கரங்களால் கௌதம முனிவரின் கைகளில் ஒப்படைத்தான். இங்குதான் ராமனின் செயலின் முழுமையும் நிறைவடைகிறது. ஒரு கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கு ஒரு கருவியாக இருந்து அந்த புண்ணிய செயலை முழுமையாக ராமனே நிறைவேற்றி வைக்கிறான். மாசு அரு கற்பின் மிக்க அணங்கு அகலிகையின் மீது படிந்திருந்த பழிச்சொல்லை நீக்கி அவளது தூய்மையான கற்பை உலகம் அறியச் செய்தான் ராமன். என்னே கருணை! ஆண்டு அருந்தவனோடும் வாசம் மணம் கிளர் சோலை நீங்கி அந்த அருட்காட்சி நடந்த பிறகே ராமனும் பெரும் தவம் செய்த விஸ்வாமித்திர முனிவரும் நறுமணம் கமழும் அந்த ஆசிரமச் சோலையை விட்டு நீங்கினார்கள். இது ஒரு சாதாரண சோலை அல்ல. அங்கே பல காலம் கல்லாய் உறங்கிக் கிடந்த ஒரு பெண் மீண்டும் உயிர் பெற்றாள். பிரிந்த குடும்பம் இணைந்தது. அந்த இடமே ஒரு புதிய பொலிவையும் நறுமணத்தையும் பெற்றிருப்பதை வாசம் மணம் கிளர் சோலை என்ற கம்பரின் வரிகள் நமக்கு காட்டுகின்றன. ஒரு புத்துணர்ச்சியுடனும் நிறைவுடனும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். மணிமதில் கிடக்கை கண்டார். அங்கிருந்து கிளம்பியதும் அவர்களுடைய கண்கள் எதை கண்டன? தொலையில் அழகிய பலவித மணிகள் இழைக்கப்பட்ட மதில்களை கொண்ட மிதிலை நகரின் புறப்பகுதியை அந்த மூவரும் கண்டார்கள். ஆம், ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் ஆகிய மூவரும் மிதிலையின் புறப்பகுதியை அடைந்தனர். இது ஒரு பயணத்தின் நிறைவு மட்டுமல்ல, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அடுத்த என்ன நடக்கும் என்ற ஆர்வப் பெருக்கில் நம்மை ஆழ்த்தி நம்மை அழைத்துச் செல்கிறார் கம்பர். அகலிகைக்கு சாப விமோசனம் அளித்து கௌதமருடன் இணைத்து தான் வந்த கடமையில் ஒரு பகுதியை நிறைவேற்றிய ராமபிரான் அடுத்த கட்டமாக மிதிலையை அடைந்தார். அந்த மிதிலை நகரம் ராமனை எவ்வாறு வரவேற்றது? சீதாதேவியுடன் ராமனின் முதல் சந்திப்பு எத்தகையதாக இருந்தது? அதை நாம் அடுத்த பாடலில் காண்போம்.